நீட் விலக்கு மசோதா விவகாரம் தொடர்பாக சென்னையில் இன்று அனைத்து கட்சிகள் ஆலோசனை. கூட்டத்தை புறக்கணிப்பதாக அதிமுக அறிவிப்பு. 4 நாட்கள் இடைவெளிக்கு பிறகு உயர்ந்த தங்கத்தின் விலை. சவரனுக்கு 520 ரூபாய் அதிகரித்து 66,320 ரூபாய்க்கு விற்பனை. வயது மூப்பு காரணமாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குமரி அனந்தன் காலமானார். பொதுமக்களின் அஞ்சலிக்காக தமிழிசை இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கிற உடல். சின்ன பிள்ளைங்க வீடு பிள்ளை மாலையா அப்பா பிரதான மகளே தொண்டை எனக்கு பிரதான. குமரி அனந்தன் மறைவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல். தமிழால் நம்முடைய நெஞ்சங்களில் என்றும் நிறைந்திருப்பார் என்றும் ஆறுதல் அடைவதாக கருத்து. குமரி அனந்தன் மறைவுக்கு சட்டப்பேரவையில் இரங்கல் தீர்மானம் வாசிப்பு. 2 நிமிடங்கள் மௌன அஞ்சலி செலுத்திய உறுப்பினர்கள். இந்த இரங்கல் தீர்மானத்தை நிறைவேற்றியும் மறைந்த பெருந்தகைக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அமைச்சர் கே என் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரனிடம் அமலாக்கத்துறை விசாரணை. அலுவலகத்தில் நடைபெற்ற விசாரணைக்கு பிறகு வீட்டுக்கும் அழைத்து சென்று சோதனை. புதுச்சேரியில் பணி நிரந்தரம் கோரி சாலை போக்குவரத்து கழக ஒப்பந்த ஊழியர்கள் வேலை நிறுத்தம். நிரந்தர ஊழியர்களை கொண்டு பேருந்துகளை இயக்க போக்குவரத்து கழகம் நடவடிக்கை. சட்டமன்றம் நிறைவேற்றக்கூடிய மசோதாக்கள் மீது ஆளுநர் முடிவெடுக்க காலக்கெடு நிர்ணயம். மசோதாக்களை பொறுத்து 1 மாதம் முதல் 3 மாதங்களுக்குள் முடிவெடுக்க உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். ஆளுநருக்கு எதிராக வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மகிழ்ச்சி. அனைத்து மாநில அரசுகளுக்கும் கிடைத்த வெற்றி என்றும் பெருமிதம். தமிழ்நாடு அரசு மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்ததில் தமிழ்நாடு அரசின் வாதத்தில் இருந்த நியாயத்தை ஏற்று மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் நிறுத்தி வைத்திருந்தது சட்டவிரோதமானது என்றும் அந்த சட்ட முன்வடிவுகளுக்கும் ஆளுநர் அவர்கள் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கருதப்பட வேண்டும் என்றும் தெரிவித்து வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை இன்றைக்கு மாண்புமிகு உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ளது. இந்த தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டுமின்றி இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில அரசுகளுக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றியாகும். பழைய ஓய்வூதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே நிறைவேற்ற கோரிக்கை. மாவட்ட தலைநகரங்களில் வரக்கூடிய 22ஆம் தேதி பேரணி என்று ஜாக்டோ ஜியோ அறிவிப்பு. சென்னை புறநகர் மின்சார ரயிலில் ஏறி மின்கம்பிகள் செல்லக்கூடிய பகுதியில் நின்ற இளைஞர். வீடியோ காட்சியின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை. மகாவீரர் ஜெயந்தி தமிழ் புத்தாண்டு தினத்தை ஒட்டி 1680 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். சென்னை, கோவை உள்ளிட்ட நகரங்களில் இருந்து இயக்கப்படும் என்று அரசு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. பொள்ளாச்சி அருகே வால்பாறையில் வீட்டிற்கு வெளியே பதுங்கியிருந்த சிறுத்தை. வளர்ப்பு நாய் குறைத்து எச்சரித்ததால் உயிர் தப்பிய சிறுவன். அக்னிவீர் திட்டத்தில் ராணுவத்தில் பணியாற்றிய மேட்டூரை சேர்ந்த இளைஞர் உயிரிழப்பு. ஜம்முவில் பணியாற்றிய வீரரின் உடலை இன்று கொண்டுவர ஏற்பாடு. கோவை குற்றால அருவிக்கு சுற்றுலா பயணிகள் இன்று செல்வதற்கு தடை. சாலை பராமரிப்பு காரணமாக மாவட்ட வனத்துறை அறிவிப்பு. ராமேஸ்வரத்தில் பாம்பன் பாலத்தை திறந்து வைத்ததில் மகிழ்ச்சி. நியூஸ் 18 ரைசிங் பாரத் மாநாட்டில் பங்கேற்று பேசிய பிரதமர் நரேந்திர மோடி நெகிழ்ச்சி. இந்திய நடிகர் சைஃப் அலி கான் கத்தியால் குத்தப்பட்ட வழக்கில் 1000 பக்க குற்றப்பத்திரிகை. குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிரான ஆதாரங்களும் சமர்ப்பிப்பு.
ஆதார் அடையாளத்திற்காக இனி நகல் மற்றும் எண்ணை வழங்க வேண்டிய அவசியம் இல்லை. முகத்தை காட்டினால் அடையாளம் காணக்கூடிய வகையில் சோதனை முறையில் செயலி அறிமுகம். நீட் விலக்கு மசோதா விவகாரம் தொடர்பாக சென்னையில் இன்று அனைத்து கட்சிகள் ஆலோசனை. கூட்டத்தை புறக்கணிப்பதாக அதிமுக அறிவிப்பு. 4 நாட்கள் இடைவெளிக்கு பிறகு உயர்ந்த தங்கத்தின் விலை. சவரனுக்கு 520 ரூபாய் அதிகரித்து 66,320 ரூபாய்க்கு விற்பனை. வயது மூப்பு காரணமாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குமரி அனந்தன் காலமானார். பொதுமக்களின் அஞ்சலிக்காக தமிழிசை இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கிற உடல். டாக்டர் தொண்டையில் தொண்டை ஒரு பார்க்காத மாலையா சின்ன பிள்ளைங்க வீடு ஃபுல்லா மாலையா எனக்கு அப்பா பிரதான மகளே தொண்டை தான் எனக்கு பிரதான. குமரி அனந்தன் மறைவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல். தமிழால் நம்முடைய நெஞ்சங்களில் என்றும் நிறைந்திருப்பார் என்றும் ஆறுதல் அடைவதாக கருத்து. குமரி அனந்தன் மறைவுக்கு சட்டப்பேரவையில் இரங்கல் தீர்மானம் வாசிப்பு. 2 நிமிடங்கள் மௌன அஞ்சலி செலுத்திய உறுப்பினர்கள். இந்த இரங்கல் தீர்மானத்தை நிறைவேற்றியும் மறைந்த பெருந்தகைக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அமைச்சர் கே என் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரனிடம் அமலாக்கத்துறை விசாரணை. அலுவலகத்தில் நடைபெற்ற விசாரணைக்கு பிறகு வீட்டுக்கும் அழைத்து சென்று சோதனை. புதுச்சேரியில் பணி நிரந்தரம் கோரி சாலை போக்குவரத்து கழக ஒப்பந்த ஊழியர்கள் வேலை நிறுத்தம். நிரந்தர ஊழியர்களை கொண்டு பேருந்துகளை இயக்க போக்குவரத்து கழகம் நடவடிக்கை. சட்டமன்றம் நிறைவேற்றக்கூடிய மசோதாக்கள் மீது ஆளுநர் முடிவெடுக்க காலக்கெடு நிர்ணயம். மசோதாக்களை பொறுத்து 1 மாதம் முதல் 3 மாதங்களுக்குள் முடிவெடுக்க உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். ஆளுநருக்கு எதிராக வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மகிழ்ச்சி. அனைத்து மாநில அரசுகளுக்கும் கிடைத்த வெற்றி என்றும் பெருமிதம். தமிழ்நாடு அரசு மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்ததில் தமிழ்நாடு அரசின் வாதத்தில் இருந்த நியாயத்தை ஏற்று மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் நிறுத்தி வைத்திருந்தது சட்டவிரோதமானது என்றும் அந்த சட்ட முன்வடிவுகளுக்கும் ஆளுநர் அவர்கள் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கருதப்பட வேண்டும் என்றும் தெரிவித்து வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை இன்றைக்கு மாண்புமிகு உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ளது. இந்த தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டுமின்றி இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில அரசுகளுக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றியாகும். பழைய ஓய்வூதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே நிறைவேற்ற கோரிக்கை. மாவட்ட தலைநகரங்களில் வரக்கூடிய 22ஆம் தேதி பேரணி என்று ஜாக்டோ ஜியோ அறிவிப்பு. சென்னை புறநகர் மின்சார ரயிலில் ஏறி மின்கம்பிகள் செல்லக்கூடிய பகுதியில் நின்ற இளைஞர். வீடியோ காட்சியின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை. மகாவீரர் ஜெயந்தி தமிழ் புத்தாண்டு தினத்தை ஒட்டி 1680 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். சென்னை, கோவை உள்ளிட்ட நகரங்களில் இருந்து இயக்கப்படும் என்று அரசு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. பொள்ளாச்சி அருகே வால்பாறையில் வீட்டிற்கு வெளியே பதுங்கியிருந்த சிறுத்தை. வளர்ப்பு நாய் குறைத்து எச்சரித்ததால் உயிர் தப்பிய சிறுவன். அக்னிவீர் திட்டத்தில் ராணுவத்தில் பணியாற்றிய மேட்டூரை சேர்ந்த இளைஞர் உயிரிழப்பு. ஜம்முவில் பணியாற்றிய வீரரின் உடலை இன்று கொண்டுவர ஏற்பாடு. கோவை குற்றால அருவிக்கு சுற்றுலா பயணிகள் இன்று செல்வதற்கு தடை. சாலை பராமரிப்பு காரணமாக மாவட்ட வனத்துறை அறிவிப்பு. ராமேஸ்வரத்தில் பாம்பன் பாலத்தை திறந்து வைத்ததில் மகிழ்ச்சி. நியூஸ் 18 ரைசிங் பாரத் மாநாட்டில் பங்கேற்று பேசிய பிரதமர் நரேந்திர மோடி நெகிழ்ச்சி.
இந்திய நடிகர் சைஃப் அலி கான் கத்தியால் குத்தப்பட்ட வழக்கில் 1000 பக்க குற்றப்பத்திரிகை, குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிரான ஆதாரங்களும் சமர்ப்பிப்பு. ஆதார் அடையாளத்திற்காக இனி நகல் மற்றும் எண்ணை வழங்க வேண்டிய அவசியம் இல்லை. முகத்தை காட்டினால் அடையாளம் காணக்கூடிய வகையில் சோதனை முறையில் செயலி அறிமுகம்.